ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வீடியோ போட முடியல. ஏன்னா ஸ்கூலில் பயங்கர ஒர்க்கு, இயர் எண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய டான்ஸ் ப்ரோக்ராமு, ஸ்கூல் ஆனுவல் டே அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர டான்ஸில் பிஸியாக இருந்தனால நிறைய வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஒரு வழியாக இப்போ நாங்கள் துபாய்க்கு கிளம்பிட்டோம். காலையில் 10:55க்கு ஃப்ளைட்டு. காலையில் எந்திரிச்சு ஊபர் இல்லைன்னா லிஃப்ட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒன்றும் ப்ரீவியஸாக புக் பண்ணலை. காலையில் பார்த்தா லிஃப்ட்டு எல்லாமே வந்து இன்னும் ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு அப்படி தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ 10:55க்கு ஃப்ளைட்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7:55 இல்லை 7:30க்குனாவது நம்ம அங்கே இருந்தால் தான் நம்ம செக்இன் லக்கேஜஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கு போக முடியும். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும் இல்லையா? பார்த்தா காலையில் நம்மளுக்கு லிஃப்ட் எதுவும் கிடைக்காதனால என் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவங்க தான் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணாங்க. அண்ட் உடனே நம்மளுக்கு வந்து இப்போ லிஃப்ட் கார் வரணும் அப்படின்னா $200 காமிச்சுது. நம்ம வீட்டிலேருந்து ஏர்போர்ட் ஒரு 45 மினிட்ஸு. ஸோ இந்த ஒரு 45 மினிட்ஸ்க்கு $200 வந்து நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 16,000 அப்படி வரும். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். சரி அவங்க தான் வந்து நான் வந்து உங்களை இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்றாங்க. காலையில் இந்த மாதிரி கிளம்புற அவசரத்தில் பார்த்தா நைட்டு ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருந்தோம். காலையில் எந்திரிச்சோன்னே சாப்பிட்டுக்கலாம் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு வாங்கி வச்சுருந்தோம். பட் இருந்த இந்த டாக்ஸி புக் பண்ணுற டென்ஷனில் அது சுத்தமாகவே மறந்து போச்சு. சரி நம்ம ஏர்போர்ட்டில் போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா அங்கே ஒரு பாட் பெல்லி இருக்குது. அங்கே எப்போவுமே நம்ம போகிறப்போ ஒரு பாட் பெல்லி பர்கர் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சாப்பிட்டுட்டோன்னா அடுத்து ஏர்போர்ட் ஃப்ளைட்டு வர்ற வரைக்கும் அது அப்படியே நம்மளுக்கு டைம் பாஸாக இருக்கும். கிளீவ்லேண்ட் வந்து ஃபேமஸ் ஃபார் ஆர்கெஸ்ட்ரா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த மாதிரி கிட்டார்ஸ் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு இதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக துருப்பிடிச்சு தெரியல, கடலுக்கு அடியில் இருந்து எடுத்து அப்படி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி அக்ராஸ் ஏர்போர்ட் ஃபுல்லுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கிட்டார் வந்து நம்மளுக்கு இது ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்குது ப்ளக் பாயிண்ட்டோட. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து கிளீவ்லேண்ட் டு ஷிகாகோ, தென் ஷிகாகோலேருந்து ஜூரிக் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஜூரிக் டு துபாய் இதுதான் 3 ஃப்ளைட்டு நம்ம வந்து மாறணும். இப்போ வந்து ஷிகாகோ வந்து இறங்கியாச்சு. ஷிகாகோ ஏர்போர்ட் வந்து பயங்கர பெரிய ஏர்போர்ட்டு. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் இன்னொரு ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்கு பெரிய ப்ராசஸ். இங்கேருந்து இன்னொரு கேட்டு போகிறதுக்குள்ளே அது பெரிய ஏர்போர்ட்னால பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க, அப்புறம் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம கேட்டுக்கிட்ட இறக்கி விட்டாங்க. நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்தாச்சு. ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, பைலட்டு எல்லாருமே ரெடியாக வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து ஜூரிக் போயாச்சு. இப்போ இதுதான் ஜூரிக்கோட ஏர்போர்ட்டு. ஜூரிக்கில் தான் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸு. சரி அங்கேருந்து வீடியோ எடுத்தால் அந்த மலை தெரியுது பார்த்திங்களா, அதுதான் சுவிட்சர்லாந்து. ஆக்சுவலாக சுவிட்சர்லாந்து இன்னுமே வந்து ஸ்னோ வந்து மவுண்டெயின் மேலே கோல்டாக தான் இருக்குது. ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இங்கே. ஜூரிக் ஏர்போர்ட்டில் நம்மளுக்கு ஓரளவுக்கு தூங்குறதுக்கு வசதியாக இருந்தனால, ஏன்னா நம்ம சீக்கிரம் வந்துட்டனால அன்டைத்தில் நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிருந்தோம். ஸோ நம்மளுக்கு அது ஸ்லீப்பிங் டைம், அது டைம் ஜோன் எல்லாம் மாறினதுனால நம்மளுக்கு நல்ல தூக்கம். சரின்னு சொல்லிட்டு 2-3 சேர் டுகெதர் இருந்தனால அப்படியே படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு. தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ வந்து நம்ம அடுத்த ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு. ஏன்னா பாட் பெல்லியில் சாப்பிட்ட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து கொஞ்சம் பயங்கர ஐஸ் கோல்டாக இருந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு. சரி அவளை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நான் தான் அந்த ஃப்ளைட்டோட டைம் ஸ்கெடியூல் போட்டிருந்தாங்க. ஸோ எப்போ நம்ம ஃப்ளைட்டு வருது, எந்த கேட்டு, அதெல்லாம் வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம அந்த சார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ லக்கிலி என்னென்னா எல்லா ஃப்ளைட்டுமே ஆன் டைம். ஸோ நம்ம வந்து அடுத்த ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இப்போ நேராக துபாய்க்கு போகிறோம். நம்ம புக் பண்ணியிருந்தது ஸ்விஸ் ஏர்லைன்ஸு. ஸோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஃபுட்டு. ஒரு 2 மீல் தருவாங்க, அதை தவிர்த்து ஸ்நாக்ஸ் தருவாங்க. ஸோ நம்ம அதை தவிர்த்து எப்போ வேணாலும் நம்ம ட்ரிங்க்ஸு அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம துபாய் வீடு வந்தாச்சு. நம்ம வீட்டில் இருந்து
பெட்ரூம்லேருந்து பூர்ஜ் கலீஃபாவை பார்க்கலாம். ஸோ இனிமேல் வர வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் துபாயிலிருந்து எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். துபாய் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஒரு 108 டிகிரி வரைக்கும் இப்போது லாஸ்ட் 1 வீக் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஸ்னோ ஜோனில் இருந்துட்டு இந்த வந்து ஹாட் ஜோனில் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. சரி, முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ண பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.